அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புது மோட்டிவேஷனல் வீடியோவோட வந்திருக்கேன். இந்த மோட்டிவேஷனல் வீடியோ யாருக்கு அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து ஏதாவது ஒரு வேலை சொல்லும்போது அதை கேட்ட உடனே ஒரு 5 நிமிஷம் கழித்து செய்யலாம். அப்புறம் அந்த 5 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், யார் கேட்க போகிறா அப்படின்னு தான் நினைப்போம். இதில் சில பேர் யாராவது திட்டுவாங்களோ அப்படின்றதுக்காக அவங்க கடமைக்காக கூட சீக்கிரம் செய்வாங்க. ஆனால் உண்மையாக அவங்களுடைய வேலையை அப்போவே கரெக்ட் டைமில் முடிக்கிறவங்க இந்த உலகத்தில் ரொம்ப கம்மி. நிறைய பேர் நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போடுறவங்க தான் அதிகம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். அந்த கதை மூலயமா நீங்கள் இனிமேல் நாளைக்கு நாளைக்குன்னு சொல்கிறத கண்டிப்பாக தவிர்த்துருவீங்க. என்ன கதைனா, ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருக்கான். அந்த விவசாயியோட பேர் மோகன். அந்த மோகன் வந்து ஒரு விவசாய தோட்டம் வச்சுருக்கான். அவன் எப்பவுமே ஊர் மக்கள்கிட்ட அவனை பற்றி என்ன சொல்லுவான்னா, நீங்கள் வேணால் பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து என்னுடைய வயலில் வந்து ரொம்ப அதிகமான நெல் விளைஞ்சு நான் தான் இந்த வில்லேஜ்லே ஒரு நல்ல விவசாயி, ஒரு பணக்கார விவசாயியாக மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி அவன் வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணுன்றத மற்றவங்க கிட்ட ரொம்ப நல்லா சொல்லுவானே தவிர அவன் அதை சாதிக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே எடுக்க மாட்டான். அவன் வயலில் வேலை செய்ய மற்றவங்க போகும்போது இப்போ வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்பான். நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரும் வந்து வயலுக்கு தண்ணி பாய்ச்சும் போது அவன் மரத்தடியில் உட்காந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருவான். கடைசி வரைக்கும் அவனுடைய வயலில் எந்த ஒரு செடி, எந்த ஒரு நெல் எதுவுமே அவன் விதைக்காமல் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலானே அவன் போயிட்டுருக்கான். அவன் நாளைக்கு பார்த்துக்கலான்னு எதுவுமே அந்த வயலில் விதைக்கலனா எப்படி அவனோட வயலில் அவ்வளோ நெல் விளைஞ்சு அவன் ஒரு பணக்காரன் ஆக முடியாது இல்லையா? இதை அவனுடைய அப்பா புரிஞ்சுக்கிறாரு. அவனுடைய அப்பா ரொம்ப நல்ல ஒரு உழைப்பாளி. அவர் பயங்கரமாக உழைச்சி அந்த வயசில் கூட அவருடைய ஓன் நிலத்தில் நெல் விதைச்சி அவர் பயிரை வளர்த்து அதை வந்து அவர் விற்று அவருடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்து வர்றாரு. ஆனால் இவரோட பையன் இப்படி இவ்வளோ லேசியாக இருக்கிறது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் அவருடைய பையனை திருத்தணும்னு நினைக்கிறாரு. திருத்துறதுக்காக அவருடைய பையனை ஒரு நாள் கூப்பிடுறாரு. நீ என்னைக்கு உன்னுடைய வயலில் வந்து நெல் விதைச்சி நீ வந்து உன்னுடைய கனவை வந்து அச்சீவ் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது அவன் சொல்கிறான், நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன்ப்பா, என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் அவன் அந்த மோகனை வந்து அவங்களுடைய அப்பா கூப்பிட்டு என்ன சொல்கிறான்னா, 2 சீட்ஸை அவங்ககிட்ட கொடுத்து, இதில் ஒரு சீட் உன்னுடைய ஆம்பிஷன் சீடு. நீ இதை ஒழுங்காக விதைச்சி அதுக்கு டெய்லியும் தண்ணி ஊற்றி அதை நீ வளர்த்தனா அது ஒரு நல்ல பெரிய மரமாக மாறி உனக்கு நல்ல பழங்களை கொடுக்கும். ஆனால் இந்த லேசினஸ் சீடை நீ எடுக்கணும்னு நினச்சனா இந்த சீடை நீ விதைச்சா நீ எதுவுமே பண்ண தேவையில்ல, தானாகவே வளரும். ஆனால் அது வந்து உனக்கு ஒரு பெனிஃபிட்டாக வளராது. அது வந்து இந்த தேவையில்லாத செடிகளை வந்து உன்னோட வயல் ஃபுல்லாக பரப்பி உன்னுடைய வயலையே அழிச்சிடும், நீ இந்த லேசினஸ் சீடை எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அவன் வந்து அப்போது ரொம்ப நேரம் கொஞ்சம் யோசிச்சுட்டு நான் ஆம்பிஷன் சீடை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவர் 2 சீடையும் அவன் கையில் கொடுத்துட்டு போயிடுறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த 2 சீடில் ஒரு சீடை அவன் விதைக்கவே இல்லை. நம்ம நாளைக்கு விதைச்சிக்கலான்னே சொல்கிறான். ஆனால் ரொம்ப நாள் கழித்து அவனுக்கு அந்த ஞாபகம் வருது, நம்ம அப்பா நம்மளுக்கு இப்படி ஒரு சீடை கொடுத்தாங்களே, நம்ம விதைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வருது. சரி, நம்ம ஏன் ஆம்பிஷன் சீடை மட்டும் விதைக்கணும், நம்ம 2 சீடையும் விதைச்சி விடுவோம், வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பிஷன் சீடு, லேசினஸ் சீடு 2 சீடையும் அவன் விதைச்சிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஆம்பிஷன் சீடு வளரவே இல்லை. அதுக்கு அவன் தண்ணி ஊற்றவே இல்லை. அவன் வீட்டில் படுத்து தூங்கிட்டே இருக்கான், நாட்களை கழிக்கிறான், நாளைக்கு போய் பார்த்துக்கலான்னு விட்டுடுறான். கடைசி வரைக்கும் அவன் வீட்டில் சோம்பேறித்தனமாக இருந்து படுத்து தூங்கிட்டு கடைசியில் அவன் ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்தா அவன் வயல் ஃபுல்லாக
தேவையில்லாத புல் முள் செடிகள் இதெல்லாம் வளர்ந்து அவனுடைய வயலே அழிஞ்சு போயிருக்கு. அவனுடைய அந்த ஆம்பிஷன் செடி ரொம்ப வாடி போய் சாகுற நிலைமையில இருக்கு. ஆனால் அந்த லேசினஸ் சீடு இவ்வளோ நிலத்தை, அவ்வளோ ஃபர்டைலான, அவ்வளோ ஒரு வளமிக்க நிலத்தை வந்து அழிச்சு வச்சிருக்கு. இதை பார்த்த உடனே தான் அவனுக்கு புரியுது என்னன்னா, அந்த ஆம்பிஷன் சீட் அப்படின்றது அவனுடைய எதிர்காலம், அவன் கண்ட அந்த கனவுகள் மாதிரி. அந்த கனவுகளுக்கு அவன் டெய்லி தண்ணி ஊற்றி அவன் எப்படி அந்த ஆம்பிஷன் சீடை வளர்த்துருக்கணுமோ அதே மாதிரி இவனும் அவனுடைய ஆம்பிஷனை அச்சீவ் பண்ண அதுக்கு தேவையான செயல்பாடுகளை செஞ்சுருக்கணும். ஆனால் அவன் செய்யாததுனால அவனோட ஆம்பிஷன் செடி இப்போ டை ஆகிற, அதாவது செத்து போகிற நிலமையில இருக்குது. அதே மாதிரி தான் அவனுடைய கனவுகளும். அவனுடைய கனவுகளுக்கு தேவையான செயல்பாடுகளை அவன் செய்யாததுனால அவனுடைய கனவுகள் அழிந்து போகிற நிலமையில இருக்குது. அதே மாதிரி அந்த லேசினஸ் சீடு இருக்கு இல்லையா, அது அவன் ஒன்றுமே பண்ணலை, ஆனாலும் அது அவ்வளோ தூரம் வளர்ந்து அந்த வயலையே அழிக்கிற அளவுக்கு போயிருக்கு. அதுதான் அவனுடைய சோம்பேறித்தனம். அந்த சோம்பேறித்தனம் இவன் ஒன்றுமே பண்ணாமல் இருந்ததுனால வளர்ந்து 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 அவனுடைய கனவுகளை அழிக்க பார்த்துருக்கு. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒரு கனவை, ஒரு ஆம்பிஷன் வைக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. அதுக்கு தேவையான ஸ்டெப்ஸை நம்ம எடுத்து செஞ்சாதான் அந்த கனவுகளை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும், அதை நிறைவேற்ற முடியும். அதுக்கு தேவையான செயல்பாடுகளை, வழிமுறைகளை செய்தாதான். சோம்பேறித்தனம் அப்படியே விட்டுட்டு சோம்பேறித்தனம் இல்லாமல் அந்த ஆம்பிஷனை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம அதுக்கான தேவையான செயல்களை செஞ்சாதான் நம்மளுக்கு நம்மளுடைய ஆம்பிஷன், அதாவது கனவுகள் நிறைவேறும். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்ன இந்த கதையிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல கருத்து கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.